டைரக்ஷனில் ஸ்வஷ் பக்லர் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, எம்ஆர் ராதா, நாகேஷ் உள்ளிட்ட பலர் நடித்த 1000ல் ஒருவன் திரைப்படத்தை தான் இன்னைக்கு காஸ்டேஸ் பண்ண போகிறோம். இது விமன் இன் சினிமா. நான் உங்கள் பாரதி. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? இனம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொடுங்கோல் மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். அந்த நாட்டில் ஹீரோவான எம்ஜிஆர் டாக்டராக இருக்காரு. அந்த நாட்டில் நிறைய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அந்த அரசனை எதிர்த்து போராடுறவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது காயங்கியம் அந்த மாதிரி ஏதாவது பட்டுச்சுன்னா இவர் ட்ரீட் பண்ணுற ஒரு டாக்டராக இருக்கார். ஒரு கட்டத்தில் அந்த மன்னனுக்கு எல்லாமே தெரிய வந்து எம்ஜிஆர் அந்த போராடுறவங்க எல்லாத்தையுமே கைது பண்ணி கன்னித்தீவு அப்படிங்கிற ஒரு நாட்டில் கொண்டு போய் வித்துட்டு வந்துடுவார். கன்னித்தீவு அப்படிங்கிற நாட்டில் இவங்க எல்லாருமே அடிமையாக இருப்பாங்க. அந்த நாட்டுடைய இளவரசி நம்மளுடைய ஹீரோயின் பூங்கொடி, அதாவது ஜெயலலிதா. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பூங்கொடிக்கு எம்ஜிஆரை பார்த்த உடனே பிடிச்சி போயிடுது. அவங்க வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்ததாக கொள்ளையர்கள் கூட்டத்துக்கிட்ட எம்ஜிஆர் போய் மாட்டிக்கிறாரு. அப்படியே ஜெயலலிதாவும் அவங்க போய் மாட்டிக்கிறாங்க. ஜெயலலிதாவை ரெஸ்கியூ பண்ணி அவங்க நாட்டுக்கு கொண்டு வந்து அந்த கொடுங்கோல் மன்னன் இருக்கான் இல்லையா, அவனை திருத்தி கடைசியில் நான் நாடு ஃபுல்லாக போய் டாக்டராக எல்லாத்துக்கும் சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு மணிமாறன், அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கிளம்பிடுறார். படத்தில் 3 முக்கிய பெண்களுடைய கதாபாத்திரம் இருக்குது. பூங்கொடி, தேன்மொழி, அடுத்ததாக வில்லனான நம்பியாரோடைய காதலி கதாபாத்திரம். இந்த 3 பெண்கள் கதாபாத்திரமும் பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாகிற மாதிரியான காட்சிகளை இந்த படத்தில் வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீனில் கொள்ளையர்களுடைய கூட்டத்தில் போய் ஜெயலலிதா வந்து மாட்டிப்பாங்க. அப்போது ஜெயலலிதாவை ஏல விடுவாங்க சாட்டையால் அடிச்சு. இது ஒரு சட்டமாகவே அங்கே இருக்குது. எனக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, கன்னித்தீவுடைய மகாராணி ஜெயலலிதா அவர்கள், அவங்களுக்கு வந்து அங்கே ஆட சொல்லி கொடுத்துருக்காங்க, பாட சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் தன்னைத்தானே தற்காத்து கொள்றதுக்கான ஏதோ ஒரு வால் பயிற்சியோ இல்லை ஏதோ ஒரு சண்டை பயிற்சியோ எதுவுமே ஒரு மகாராணிக்கு எப்படி சொல்லி கொடுக்காம இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான். அடுத்ததா, இந்த ஒரு பெண்ணை ஏலம் விட்டு அவளை சாட்டையால் அடிக்கிறதே ஒரு தவறான ஒரு கையாளு முறை, ஒரு தவறான ஒரு சட்டம். அங்கதான் அப்படி ஒரு சட்டம் வச்சிருக்காங்கன்னா, எம்ஜிஆர் போய் நான் ஜெயலலிதாவை மட்டும் ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்சம் பொண்ணு அவங்களுக்கு கொடுத்துட்டு ஜெயலலிதாவை அவர் கூட்டிட்டு வந்துடுறாரு. என்னதான் அவர் ஜெயலலிதாவை கூட்டிட்டு வந்திருந்தாலும் மறைமுகமா அந்த சட்டம் கரெக்டு தான்ப்பா அப்படிங்கிறத எம்ஜிஆர் அந்த இடத்துல ஆதரிச்சிருக்காரு. அது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, சாட்டையால பெண்களை போட்டு அடிக்கிறாங்க, அது ஆண்கள் தான் சந்தோஷமா பார்க்குறாங்க அப்படின்னா பெண்களுக்கான ரியாக்ஷன் எதுவுமே அங்கே இல்லை. அவங்களுமே எல்லாத்துக்கும் பயப்படுற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த அடிக்கிற சீன்ஸில் இவ்வளோ ஹராஸ்மெண்ட் இருக்கிறதுனால, ஹீரோவும் அதுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறதுனால ஹராஸ்மெண்ட்டுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. படத்துக்கு கதைக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லாமல் ஏதாவது ஒரு சாங் வச்சு அந்த சாங்கில் கேர்ள்ஸை எல்லாத்தையும் டான்ஸ் ஆட விட்டு பெண்களை காட்சி பொருளாவோ இல்லை கவர்ச்சி பொருளாவோ இந்த படத்தில் காட்டியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து ஒரு 4-5 மன்னர்களை வந்து காட்டுறாங்க. பேசிக்காகவே மன்னர்களை ஒரு படத்தில் வந்து காட்டினாங்க அப்படின்னா உடனே வர சொல்லுங்கள் மங்கையர்களை ஆடச் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மன்னர் ஸ்டார்ட் பண்ணிடுவார் என்ஜாய் பண்ணுறதுக்கு. பெண்கள் வந்து காட்சி பொருளாவோ கவர்ச்சி பொருளாவோ அந்த சித்தரிக்கப்படுவாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே இல்லை. கதைக்கு தேவையில்லாமல் பெண்கள் எங்கேயுமே அப்ஜெக்டிஃபை பண்ணப்படலை. ஸோ அப்ஜெக்டிஃபிகேஷனுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. கருப்பு வெள்ளை அப்படிங்கிற நிற பாகுபாடு இந்த படத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த படத்தில் ஒயிட் ஸ்கின் டோனாக தான் இருக்காங்க. ஒயிட் ஸ்கின் டோன் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் இந்த படத்தில் இம்பார்ட்டன்ஸே தரப்பட்டிருக்கு. கருப்பு நிறத்தில் இருக்கிறாங்க, பட் அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே இல்லை. அதுவும் பெண்கள், கருப்பு நிற பெண்கள் சுத்தமாலுமே இந்த படத்தில் இல்லை. ஸோ ரேசிசம்க்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. படத்தில் ஜெயலலிதா நடித்த பூங்கொடி கதாபாத்திரமாகட்டும், தேன்மொழி கதாபாத்திரமாகட்டும், இவங்க எல்லாருமே அவங்களுக்கான காதலனை அவங்களே சூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய காதலையும் அவங்களுடைய காமத்தையும் வெளிப்படுத்துகிற காட்சிகளும் இதில் இருக்குது. ஒரு பெண் அவளோட காமத்தையோ காதலையோ வெளிப்படுத்தினா அப்படின்னா, ஐயோ இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி
ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட்டில் இங்கே சீன்ஸ் இல்லை. அவங்க எல்லாத்தையுமே அது ஒரு நார்மல் ஃபீலிங் தான் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் கேரக்டர் ஸ்கெட்ச் அவங்களுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க, எந்த ஒரு நெகட்டிவ் ஷேடுமே இல்லாமல். அது ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம் இந்த படத்தில். பெண்கள் சந்தேகவாதிகள், சந்தேக ஜென்மங்கள், ஆண்கள் தியாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பெண்கள் இந்த படத்தில் பேசியிருக்காங்க. அது கொஞ்சம் ஸ்டீரியோடிபிக்கலாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, ஒரு நாட்டோடைய ராணி ஒரு பொண்ணை வந்து நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணும்போது அந்த பொண்ணை கொஞ்சமாவது போல்டாக ஸ்கெட்ச் பண்ணணும்ல. ஒரு நாட்டோடைய ராணி எதுக்கு எடுத்தாலும் அழுகுது. இந்த படத்தில் வர பூங்கொடி கதாபாத்திரம் எதுக்கு எடுத்தாலும் அழுகுது, எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே தான் இருக்கு. அப்போ தலைவியே அழுகும்போது மற்ற பெண்கள் எல்லாம் எப்படி தைரியமா இருப்பாங்க? அப்ப தலைவியும் அழுகுறா, ஏன்னா தலைவி ஒரு பெண் தானே அப்படிங்கிற மாதிரியான ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட் இந்த படத்துல இருக்கிறதுனால ஸ்டீரியோ டைப்ஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. படத்துல எப்பவுமே ஒரு ஹீரோக்கு தான் இன்ட்ரோ சாங் வைக்கிற மாதிரி நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஆனா இந்த படத்துல இன்ட்ரோ சாங்கே ஹீரோயின்கான பாட்டா இருக்கு. ஹீரோயின் அந்த படத்துல அந்த சாங்ல அவங்களுடைய கேரக்டரை பத்தி பாடியிருக்காங்க. லவ் ஃபெயிலியர் சாங் அப்படின்னாலே பசங்க பாட்டு தான் அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்கு இப்போ இருக்கு. ஆனால் இந்த படத்தில் ஒரு பெண் லவ் ஃபெயிலியர் ஆகி பாட்டு பாடுற மாதிரி ஒரு பாடல் இருக்கு. உன்னை நான் சந்தித்தேன் நீ 1000ல் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறதுக்கான ஸ்பேஸை இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பெண்களுக்கான முக்கியத்துவமும் இந்த படத்தில் இருக்கிறதுனால ஸ்பேஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. ஓவரால் 1000ல் ஒருவன் மூவிக்கான ரேட்டிங் 5க்கு 2 பாயிண்ட்ஸ். ஒரு சமூக பார்வை உரையாடலாகுது, உரையாடல் நடைமுறையா மாறுது, நடைமுறை பழக்கமாகுது, அந்த பழக்கம் வழக்கமாகுது, அந்த வழக்கம் தாங்க கலாச்சாரமா உருவெடுக்குது. ஸோ சினிமாவில் நடக்கக்கூடிய இந்த மாற்றம் நிஜ வாழ்க்கையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாரதி.